ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோழிக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. அடுப்பில் வடக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு 2 ஆனியன் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்குது, அதையும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். வணக்கினதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா அதையும் போட்டு காரத்துக்காக அதையும் போட்டு நல்லா வணக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்குது, அதையும் போட்டுருவோம். போட்டு அந்த தக்காளி நல்லா எண்ணெயிலே வேகணும். நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்துடணும். பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு இருந்திங்கன்னா சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கும், செமி கிரேவியில். இந்த டைமில் நம்ம சிக்கன் போட்டுருவோம். சிக்கன் நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறிடுவோம். அது ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாலே கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு நமக்கு எவ்வளோக்கு தேவையோ, கெட்டியாக இருக்கிறதுனாலும் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும், 2 நேரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அதில் அப்போனா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது தேங்காவும் அரைச்சி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான கமகமன் மணக்கிற ஒரு சிக்கன் கிரேவிங் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். தலை போட்டு இறக்கிடுவோம்.